त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக பிரீதா. முதன்மை நிகழ்வுகள். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சித்திரை தேரோட்டம், திரளானோர் வடம் பிடித்து வழிபாடு. ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் தேர் திருவிழா, கோவிந்தா கோபாலா என பக்தர்கள் பக்தி முழக்கம். வைத்தீஸ்வரன் கோவிலில் குலதெய்வ வழிபாடு, பாத யாத்திரையாக வந்து நகரத்தார் காணிக்கை. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் பிறகு வெவ்வேறு வாகனங்களில் நம்பெருமாள் வீதி உலா நாள்தோறும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நம்பெருமாள் 7ஆம் நாளில் திருச்சி விகை வாகனத்தில் புறப்பட்டு நெல்லளவு கண்டருளினார். பின்னர் சித்திரை வீதிகளில் வலம் வந்த நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளியவுடன் மூலஸ்தானம் வந்தடைந்தார். 9ஆம் நாளான இன்று அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் மீன லக்னத்தின்படி அதிகாலை 5:15 மணிக்கு திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் காலை 6 மணி அளவில் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 வீதிகளின் வழியாக திருத்தேர் வலம் வந்தது. ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளபிரான் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோபாலா என்று முழக்கமிட்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தாமிரவருணி நதிக்கரையில் தென் தமிழக நவ திருப்பதிகளில் முதல் தலமாகவும் நவகோள்களில் சூரிய அம்சமாகவும் விளங்குகிறது ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளபிரான் சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி காலையிலும் மாலையிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக சுவாமி கள்ளபிரான் காலை 5:30 மணிக்கு திருத்தேரில் எழுந்தருளினார். பின்பு காலை 9:30 மணி அளவில் திருத்தேர் வடம் பிடித்து பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்று முழக்கமிட்டபடி தேரை இழுத்தனர். இன்று இரவு தவழ்ந்த கிருஷ்ணன் திருக்கோலத்தில் பல்லக்கில் திருவீதி புறப்பாடும் நாளை தீர்த்தவாரியும் நடைபெற உள்ளது. கிட்டத்தட்ட இது 15வது வருடமாக தேர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பு 99 வருடங்களாக தேரோட்டம் நடைபெறவில்லை. ஊர் பொதுமக்களும் சேர்ந்து இந்த தேரோட்டத்தை துவக்கி வைத்து கடந்த 15 வருடங்களாக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியனுக்கு அதிபதி ஸ்ரீவைகுண்டம் நவ திருப்பதியில் முதல் திருப்பதி, 108 திருப்பதியில் 54வது திருப்பதி. சித்திரை தேரோட்டத்தை சித்திரை 10 நாள் திருவிழாவை முன்னிட்டு உலக பொதுமக்களுடைய சார்பிலும் ஊர் பொதுமக்களுடைய சார்பிலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பக்தர்களுக்கும் தேரோட்டத்தை காண வந்திருக்கின்ற பக்தர்களுக்கு அனைவர்களுக்கும் ஸ்ரீவைகுண்ட ஊர் பொதுமக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள அருள்மிகு தையல் நாயகி உடனுரை வைத்தியநாத சுவாமியை நகரத்தார் பாத யாத்திரையாக வந்து வழிபாடு செய்தனர்.
நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் தனி சன்னதி கொண்டும் புகழ்மிக்க செல்வ முத்துக்குமார சுவாமி தனி சன்னதி கொண்டு விளங்குகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில். இங்கு அருள்மிகு தையல் நாயகி உடனுரை வைத்தியநாத சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமையில் நகரத்தார் பாத யாத்திரையாக வந்து வழிபாடு செய்வது வழக்கம். தையல் நாயகி அம்மனை குலதெய்வமாக அவர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதன்படி சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நகரத்தார் மக்கள் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில் பாத யாத்திரையை தொடங்கினர். கூண்டு மாட்டு வண்டி மூலமாகவும் அவர் பயணம் செய்து வந்தனர். 2வது செவ்வாய்க்கிழமையான இன்று கோவிலை வந்தடைந்த அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தையல் நாயகியை தங்கள் ஊர் பெண் என்ற ஐதீகத்தின்படி நகரத்தார் சீர்வரிசையுடன் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வழிநடைக்கு துணையாக கொண்டு வந்த கம்புகளை கொடிமரத்தில் காணிக்கையாக செலுத்திய அவர்கள் அங்கிருந்து வேறொரு குச்சியை வழிபாட்டிற்காக கொண்டு சென்றனர். பின்னர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வைத்தீஸ்வரன் கோயில் எங்களுக்கு குலதெய்வம். இந்த வருஷம் ஒரே கும்பல் ரொம்ப இது பார்க்கணும் ஒரு வேண்டுதலை இருக்குன்னே நான் வந்தேன். உடம்பு முடியாதவங்க அந்த மாதிரி சீக்கெல்லாம் தீக்கிறதுனால எனக்கே ரொம்ப வந்ததில் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சித்திரை மாதம் வர செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். நகரத்தாரெல்லாம் வந்து இங்கே பாத யாத்திரையாக வந்து அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு போவாங்க. லட்சக்கணக்கான பேர் பாத யாத்திரையாக நடந்து வருவாங்க. நிறைய பேர் அங்க பிரவேசனம் பண்ணுவாங்க, நிறைய பேர் அபிஷேக உபயங்கள் பண்ணுவாங்க, நிறைய பேர் அர்ச்சனை பண்ணிப்பாங்க. ஸ்தலத்தில் இதுதான் வைபவமாகப்பட்டது போயிட்டு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சியிலேருந்து எல்லாரும் நடைப்பயணமாக வருவாங்க. சித்திரை முதல் செவ்வாய் அவங்க வீட்டிலேருந்து குச்சி வேண்டிட்டு சாமியை கும்பிட வருவாங்க. முதல் செவ்வாய் நடக்க ஆரம்பித்து 2வது செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க. எல்லாம் அவங்க வேண்டுதலுக்கு வந்து குச்சி வேப்பங்குச்சி எடுத்துகிட்டு வராங்க. வேண்டுதல் முடிஞ்சிட்டுனா குச்சி அடிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா திருப்பி அந்த குச்சியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுக்கு லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்காங்க. வருஷம் அதிகமாக தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எப்படி ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. சித்திரை முதல் செவ்வாய் 1லிருந்து எடுத்து ஆரம்பித்து 2வது செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரங்களுக்கு வராங்க. அதனால பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு, தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வைத்தீஸ்வரன் பேரூராட்சி நிர்வாகமும் நல்ல முறையில் செஞ்சுட்டு இருக்கு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருள்மிகு அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் சித்திரை தேர் திருவிழாவையொட்டி மண்குதிரை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொங்கழ சிவ ஆலயங்களில் முதன்மையானதாகவும் காசிக்கு நிகரான தீர்த்தம் கொண்ட தலமாகவும் போற்றப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருள்மிகு அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில். இங்கு சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்திற்கு முன்பு வரும் செவ்வாய்க்கிழமையில் அவிநாசி அருகே உள்ள ராயம்பாளையம் பகுதி மக்கள் அவிநாசி மங்களம் சாலையில் உள்ள ஆகாசராயர் கோவிலுக்கு மண்குதிரையை ஊர்வலமாக கொண்டு செல்வது வழக்கம். அந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட 3 மண்குதிரைகள் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கொண்டு சென்றனர். கோவிலை குதிரைகள் வந்தடைந்ததும் அவற்றிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து ஆகாசராயர் மற்றும் காந்தவராயருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவன் கோவில்களில் பிரதோஷ வழிபாடு, நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பெண்கள் அக்னி சட்டி ஏந்தி அம்மனை வரவேற்றனர். மதுரையில் பழமையான கோவில்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் கோவில்.
இந்த கோவிலில் பங்குனி மாத பூச்சொரிதல் விழா கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 10ஆம் நாளான நேற்று பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அக்னி சட்டி ஏந்தியும் அம்மனை வழிபட்டனர். இரவில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் தெப்பக்குளத்தை சுற்றி வலம் வந்த அம்மனை சன்னதி முன்பு திரளான பெண்கள் கோலமிட்டு வரவேற்றனர். அம்மன் வேடமணிந்த பக்தர்களும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இன்னைக்கு 1000 அக்கன் சட்டி 1000 பால் குடம் எடுக்கிறோம். நான் ரொம்ப முடியாம கிடந்தது எங்க அம்மா அருள்வாக்கால நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நிக்கிறேன். எங்க அம்மா என்னும் நிலைமை எனக்கு துணையா இருப்பா. இப்ப நடக்குது எங்க தெப்பக்குளத்து மாரியம்மா கோயில்ல. இந்த அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செஞ்சா நினைச்சது நிறைவேறுன்றது ஒரு ஐதீகம். அதுபோக மதுரைக்கு மீனாட்சி தான் ராணின்னு சொல்றாங்க. அதுபோக மீனாட்சியுடைய செங்கோலானது ஒரு நாள் அம்மாவுடைய கைக்கு வரும். அதாவது வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மனுடைய கைக்கு வரும். அது கைக்கு வரும்போது இந்த மாரியம்மன் தான் மதுரைக்கு அரசின்ற மாதிரி அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் அம்மாவுடைய ஆட்சி நடக்கும். அதனால இந்த பக்தர்கள் எல்லாமே அம்மாவுடைய அருளுக்காக தீச்சட்டி நேர்த்திக்கடன் செய்யறதுக்காக இந்த வரிசையில் நிற்கிறோம். இதோ 3 வருஷமா நாங்கள் எடுக்கிறோம். சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாம் பால் குடம் அக்கினி சட்டி நாங்கள் இது 1 வாரமாக கும்மி அடிக்கிறோம். இப்போ நல்ல ஆட்டமாட்டம் சந்தோஷமா இருக்கு. எல்லாமே கேட்ட வரோம். 3 வருஷம் நினைச்சது நிறைவேறிடுச்சு. தினசரி அம்மன் தெப்பக்குளம் வளவு சுத்தி வருதலும் மதுரை அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் கலைக்குழுவினரின் தெய்வீக தெம்மாங்கு கும்மி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று சரியாக 8 மணி அளவிலே திருக்கோவில் வளாகத்தில் இருந்து பால்குடம் அக்கினி சட்டி மற்றும் அம்மனின் பூப்பல்லாக்கு கிளம்பி தெப்பக்குளத்தை சுற்றி வந்து மழை வேண்டி வருண பகவானை வேண்டி இந்த மாபெரும் அக்கினி சட்டி பால்குட ஊர்வலம் நடைபெறுகிறது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு பெருநந்திக்கு 18 வகையான பூஜை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவில் என்று போற்றப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை பெருவுடையார் கோவிலில் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த மாதத்திற்கான பிரதோஷ வழிபாடு நேற்று விமர்சையாக நடைபெற்றது. பெரு நந்தியம் பெருமானுக்கு அரிசி, மா பொடி, மஞ்சள் பொடி, சந்தனம் உள்ளிட்ட 18 வகையான பூஜை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மற்றொரு சிறப்பு அம்சமாக வறட்சி நீங்கி வளம் கொழிக்க வேண்டி கங்கை நீரை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு பெரு நந்தியம் பெருமானை வணங்கி சென்றனர். சிறப்பு பிரதோஷ அபிஷேகம் இன்று கங்கா ஜல தீர்த்த அபிஷேகத்துடன் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் உள்ள திருமுறை பாடல்களுடன் நாட்டில் நல்ல மழை பெய்யவும் தீய சக்திகள் அழியவும் வெப்பம் தணிய வேண்டி இன்று தேய்பிறை பிரதோஷத்தில் நமது தஞ்சை பெரிய கோவிலில் அமர்ந்திருக்கும் மகா நந்திகேஸ்வர பெருமான் திருமேனிக்கு 18 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெரிய நந்தியை வணங்கினர். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் பிரதோஷத்தையொட்டி 1000 கால் மண்டபம் அருகில் உள்ள பெரிய நந்திக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம் பெருமானை வணங்கினர். பிரதோஷ காலத்தில் கோவிலின் 2ஆம் பிரகாரத்தில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டனர். இந்த பிரதோஷ காலங்களில் அந்த புனித நீரை ஆடும் பொழுது, அந்த அபிஷேக காலங்களில் அவரை கைத்தொழுது சிவபுராணத்தை மனதார பாடிக்கொண்டு, இல்லை மந்திரம் தெரியாதவர்கள் சிவாய நம என்று சொல்லி மந்திரத்தை உச்சரிக்கப்படும் பொழுது அவருடைய கர்மாக்கள் கழிந்து இந்த ஜென்மத்தினுடைய பலனாகப்பட்டது இந்த ஆன்ம ஜென்ம பலனாய் அனுபவித்து சிவகைலாயம் அடைகிறோம்.
கோயம்புத்தூர் மசக்காளிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கவய காளியம்மன் கோவிலில் 312வது பிரதோஷ பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு கவய காளியம்மன் கோவில். இங்கு அருள்மிகு அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். பிரதோஷ நாளான நேற்று இத்திருக்கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதேபோன்று அமிர்தகடேஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீப ஆராதனை காட்டப்பட்டது. மேலும் நந்தி தேவரின் தீப ஆராதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீப ஆராதனையை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசித்தால் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். அருள்மிகு கவயகாளி அம்மன், அருள்மிகு அழகுமாரி அம்மன், அருள்மிகு பட்டத்தீஸ்வரி உடனமர் கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி ஆகிய முப்பெருந்தேவிகள் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வாங்கு வாழ எல்லா வளத்தையும் வழங்கி கொண்டுள்ளார்கள். இந்த பிரதோஷம் இந்த கோயிலிலே ஏறக்குறைய 312வது பிரதோஷமாக நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு பிரதோஷத்திலும் பக்தர்கள் பெருமளவு வந்து இந்த கோயிலுடைய பெருமையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக இந்த கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டு அவர்களுடைய பாத்திரத்திற்கு அடிமையாகிறார்கள். தருமபுரியில் வருண ஜெபம், சேலத்தில் சிறப்பு தொழுகை, மழை வேண்டி மக்கள் பிரார்த்தனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளையில் புகழ்பெற்ற மகான் வாகையடி பக்கீர் பாபா வலியுல்லா தர்காவில் கந்தூரி ஆண்டு பெருவிழாவையொட்டி கொடி கட்டும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியை அடுத்த திட்டுவிளை பகுதியில் அமைந்துள்ளது பழமையும் புகழும் மிக்க மகான் வாகையடி பக்கீர் பாபா தர்கா. அரபு தேசத்திலிருந்து திட்டுவிளைக்கு வந்த பக்கீர் பாபா பெருமான் இஸ்லாமிய நெறிமுறைகளை இங்குள்ள மக்களுக்கு போதித்ததாக இதன் வரலாறு அறியப்படுகிறது. பக்கீர் பாபாவிற்கு சுமார் 400 ஆண்டுகளாக கந்தூரி விழா பெருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான கந்தூரி விழா கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் தொடர் நிகழ்ச்சிகளாக ஒவ்வொரு நாளும் சிறப்பு தொழுகைகளும் நடைபெற்று வருகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று கொடிக்கட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு தொழுகைக்கு பின்னர் தர்காவிலிருந்து பிறை கொடியை யானை மீது ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நடந்து கொண்டிருக்கின்றன. காரணம், இவர்கள் அல்லாஹ்வினுடைய அதாவது இறைவனுடைய நேசராக இருக்கின்றார்கள். 400 வருடங்களாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு திட்டுவிளை மட்டுமல்ல, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல, பக்கத்து மாவட்டங்களில் இருந்து கூட இந்த ஆண்டு விழாவில் வந்து கலந்து அதை சிறப்பிக்கின்றதை பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் இங்கே வரக்கூடிய ஆட்களுக்கு அவர்களுடைய அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இவர்கள் எதை நினைக்கிறார்களோ அது நிறைவேற்றி கொடுக்க இறைவன் உதவி செய்வான். வட்டார பகுதியை சேர்ந்த எல்லா மத இனத்தவர்களும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த கொடிக்கட்டு வைபவம், அவர்கள் எதை நாடி வருகின்றார்களோ அதை இறைவன் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கிறான். இந்த சிறப்பான நாளிலே இதை காண வரக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் இறைவன் நல்லுதவி செய்வான்.
தருமபுரி மாவட்டத்தில் மழை பெய்ய வேண்டி குமாரசுவாமிபேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருண ஜெபம் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் தற்பொழுது கடும் வறட்சியின் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்த நிலையில் வறட்சி நீங்கி மழை பெய்திட வேண்டி குமாரசுவாமிபேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்று வருண ஜெபம் நடைபெற்றது. இதில் கோவில் அர்ச்சகர்கள் தண்ணீர் நிரம்பிய தொட்டியில் அமர்ந்து வருண பகவானை வேண்டி மந்திரங்களை ஓதினார்கள். முருகப்பெருமானை குளிர்விக்கும் வகையில் வெட்டிவேர் பந்தல் அமைத்து முருகப்பெருமானுக்கு வெட்டிவேர் மாலை அணிவித்து 1008 மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் இமாம்கள் பேரவை சார்பில் மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். இந்த வழிபாட்டில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மழை பொய்த்து கடும் வறட்சி நிலவுவதால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. சேலத்தில் தமிழ்நாடு இமாம்கள் பேரவை சார்பில் நல்ல மழை வேண்டியும் உலக மக்கள் அமைதியும் நலமும் பெற்று வாழ வேண்டியும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இமாம்கள் லுக்மணி பாக்கவி மற்றும் சாபிர் அலி ஆகியோர் சிறப்பு தொழுகையின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். இது சிறப்பான முறையிலே உலக அமைதிக்காக வேண்டியும் மழை வேண்டியும் உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. நிச்சயமாக இறைவனிடத்திலே நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த இறைவன் இந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்பதிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயமாக எங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். பஞ்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே உலகம் முழுக்க மிக குறிப்பாக தமிழகத்திலே தண்ணீர் பஞ்சத்தால் 40 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய உலகியல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சமயத்திலே மழை வேண்டி பிரார்த்தனையை இஸ்லாமிய அடிப்படையிலே மழை தொழுகையை நாங்கள் தொழுதிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான மத துவேஷங்களும் களைந்து பொது நலனுக்காக வேண்டி சமுதாய நலனுக்காக எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். சமுதாயத்திலே உலகத்திலே நாட்டு நலன் பெருக வேண்டும், மக்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.